நீங்கள் ஆர்வமோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அதே ஐசிபிஎம் செய்தி தான். இது ஆக்சுவலா வந்து ஐசிபிஎம்மான்னு கேட்டீங்கன்னா இல்ல, இது ஒரு பெலிஸ்டிக் மிசைல், புது வகையான மிசைல் டெக்னாலஜியா இருக்கே அப்படிங்கிறது போல மேற்குலக தரப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆன்லைன்ல நிறைய ஃபுட்டேஜ் சர்க்குலேட் ஆகுதே, நாங்க விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு யூகே தரப்பு சொல்லிக்கிறாங்க. எல்லாம் அப்ஸ்காண்டாக ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா இந்த மிசைலோட தரமான செயல் அது போல. அதுவும் ஹங்கேரியில வந்து பாத்தீங்கன்னா 500 வருஷ ஹெஜுமனி எல்லாம் முடிஞ்சிச்சு, கற்ற சாதிப்பு அவங்க வேலையை பாருங்க அப்படிங்கிறது போல ஹங்கேரி தரப்பு ஸ்டேட்மெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. அமெரிக்கா தரப்பு இது இன்டர்கான்டினென்டல் பெலிஸ்டிக் மிசைல்னு சொல்லி உக்ரைன் தரப்பு சொல்றாங்க. அது அப்படி கிடையாதுங்க, பெலிஸ்டிக் மிசைல் தாக்குதல் தான் அப்படிங்கிறது போல அமெரிக்கா தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. பட் ஆனா என்ன மிசைல் அப்படிங்கிறத அவங்க கொஞ்சம் கால்குலேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த எம்ஐஆர்வி டெக்னாலஜி நம்ம பார்த்துருப்போம், பெலிஸ்டிக் மிசைல் தான். ஸோ ஒரு பேரபோலிக் பார்த்து தான் ஃபாலோ பண்ணுது. இனிஷியல் ஃபேஸ், மிட் கோர்ஸ், அதுக்கப்புறம் டெர்மினல் ஃபேஸ். இந்த மிட் கோர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கிளைடு வெஹிக்கல் வரும். ஸோ அந்த கிளைடு வெஹிக்கல்ல இருந்து உள்ள வந்ததுக்கு அப்புறமா டெர்மினல் ஃபேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பல வகையான பேலோட்ஸை வந்து உள்ள இருந்து அனுப்பும். ஸோ இதுதான் அந்த எம்ஐஆர்வி கான்செப்ட். ஒரு வெஹிக்கல்ல இவ்வளவுதான் வந்து குண்டுகள் இருக்கும். அதாவது 32 இருக்கலாம், 16 இருக்கலாம், 6 இருக்கலாம், 9 இருக்கலாம். அது போல வந்து பேலோட ரஷ்யா அவங்களுக்கு என்ன ஏற்ப அதுக்கேற்ற மாதிரி எம்ஐஆர்வி வச்சிருப்பாங்க. அது வந்து கான்செப்ட். இது எப்படி இருக்குது அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் அதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் 6 பேலோடு வந்து பாத்தீங்கன்னா டெலிவரி ஆகுது. இது வந்து அப்போ 6 எம்ஐஆர்வி இருக்கக்கூடிய பெலிஸ்டிக் மிசைல் அப்படிங்கிற நம்மளால பார்க்கும்போது புரிஞ்சுக்க முடியுது. அமெரிக்க தரப்பு வந்து அனலைஸ் பண்ணாங்கன்னா பரவாயில்ல. ஏன்னா மரியா ஜரக்கா அவர்கள் கிட்ட எல்லாரும் ஆர்வமா போய் உட்காந்து என்னங்க சொல்லுங்க அப்படின்னா அவங்க என்ன பாருங்களேன், இல்ல கேக்குற இத்தனை நாள் இது மாதிரி பண்ணதில்ல, கலாய் பண்ணதில்ல, சும்மா பங்கமா செஞ்சுக்கிறாங்க. அவங்களும் எல்லா பத்திரிகையாளர் மீட்டிங்லாம் கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து மரியா ஜரக்கா அவர்கள் ரஷ்யாவோட ஸ்போக் பர்சன் வந்திருக்காங்க. அவங்க போய் உட்காந்து நின்று பேசிட்டு இருக்கும்போது ஒரு போன் கால் வருது அவங்களுக்கு. நார்மலா இது போல பேட்டியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அட்டன் பண்ணி பேசின மாதிரி எதுவுமே இல்லை. அவங்க நின்று பேசிட்டு இருக்கும்போது போன் கால்ல போன் வருது. அவங்கள அட்டன் பண்றாங்க. அட்டன் பண்ணி பேசும்போது அம்மா டென்ப்ராய்ஸ்ல அட்டாக் பண்ணுச்சுல கேட்பாங்க, மூச்சு விடக்கூடாது புரியுதா அப்படிங்கிறது போல அவங்க தரப்புல போன்ல இன்ஸ்ட்ரக்ஷன் வர, சரிங்க அப்படியே பண்ணிடலாம், இதை பத்தி எதுவும் கேட்காதீங்க எல்லாம் கிளம்பி போங்க அப்படிங்கிறது போல அவங்க தரப்புல சொல்ல பங்கமா செஞ்சு விட்டாங்க ரஷ்ய தரப்புல இருந்து. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் தரப்பு வந்து கிளியரான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருந்தது. இந்த ஸ்டார்ம் ஷேடோ மிசைலுக்கும் சரி, இந்த ATACMSக்கும் சரி என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, கிளியரா விசிபிளா செய்யறத செய்வோம் அப்படிங்கிற அவர் தரப்புல இருந்து இருந்தது. இந்த சபட்டாஜ் ஆபரேஷன் பண்றது, இந்த கேபிளை கட் அந்த எல்லாம் இல்ல, அடி எங்களுக்கு விழுந்திருக்கு, அதே போல அடி விழுகும் அப்படிங்கிறது போல அவர் தரப்புல இருந்து இருந்தது. இந்த டின்ப்ரோஸ்க்கு வந்து பண்ண ஒரு இண்டஸ்ட்ரியல் பிளான்ட் இருந்திருக்கு, அதுலதான் இந்த தாக்குதல் நடந்திருக்கு. சுத்தமா ஒண்ணுமே இல்ல, சேவே பண்ண முடியாது இதுக்கு மேல அந்த இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது போல அந்த தாக்குதல் இருந்து பார்க்கும்போது புரிஞ்சுக்க முடியுது. இப்போ அந்த எம்ஐஆர்வி கான்செப்ட்னாலுமே மண்டையை குழப்பக்கூடிய விஷயம் என்னன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் டைம்ல பார்த்ததுல தூரமா இருந்து பார்க்கும்போது 6 பேலோட் டெலிவரி ஆன மாதிரி இருக்குது. ஆனா ஒரு பேலோட் டெலிவரி ஆகும் போதும் 6 பேலோட் டெலிவரியா இருக்கு. ஸோ அந்த க்ளோஸ் அப்ல எடுக்கக்கூடிய ஷாட்டு இதுல நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். மொத்தம் 6 பேலோடு வரும்போதும் 6 முறை அப்படின்னா என்ன 36 பேலோடு வந்து பாத்தீங்கன்னா டெலிவரியே இருக்கு. இது வந்து ஒரு புது ரகமா இருக்கு. எம்ஐஆர்வில ஒரு எம்ஐஆர்வியா அப்படிங்கிறதோட ஒரு புது ரகமா இருக்கு. இது எப்படி இன்டர்செப்ட் பண்ணுவாங்க? ஏன்னா இது போல ஒரு விஷயத்தை இன்டர்செப்ட் பண்றதுக்கு மேபி பாசிபிளி மேற்குலக தரப்புல வந்து பாத்தீங்கன்னா வெப்பன்ஸே கிடையாது. மிட் கோர்ஸ்லயே அவங்க அடிச்சாலும் அது கஷ்டம் தான். ஏன்னா ரஷ்யாவோடது மிகப்பெரிய ஒரு நாடு. எந்த இடத்துல இருந்து அதோட ரேஞ்ச் என்ன அது எதுவுமே தெரியாது. அதுவும் இன்டர்கான்டினென்டல் பெலிஸ்டிக் மிசைல்லாம் இருக்கும்போது சுத்தமா ப்ரிடிக்டே பண்ண முடியாது. அந்த மிட் கோர்ஸ்ல எல்லாம் வந்து இன்டர்செப்ட் பண்றதுங்களா சாத்தியமே இல்லை. ஸோ மிட் கோர்ஸ் அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த கிளைட் வெஹிக்கல் வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு டிராவல் பண்ணும், அந்த கிளைட் வெஹிக்கல்ல இருக்கக்கூடிய எம்ஆர்ஆர்விஸ் எந்த அளவுக்கு டிராவல் பண்ணும் அப்படிங்கலாம் தெரியல. இது ஒரு மர்மமான ஒரு பெலிஸ்டிக் மிசைல் அப்படிங்கிறது போல இப்போதைக்கு வச்சுக்கலாம். ரஷ்ய தரப்புல இருந்து ஏதாவது சொன்னாதான் நம்மளுக்கு தெரிய வரும். ஐயா அடமல ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுன்னு சொன்னீங்களே, ஒரே மிசைல் எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்களே. ஏன்னா பெரும் அளவுல தாக்குதல் இருக்கும், ஒரு 100 மிசைல் கிட்ட எதிர்பார்க்கலாம். ரஷ்யாவோட அரசனல்ல எல்லா மிசைலையும் முடிச்சு விட்டுறலாம் அப்படிங்கிற பல கணா கண்டிருப்பாங்க. இப்ப பார்த்தா ஒரு மிசைல்ல எல்லாத்தையும் முடிச்சு விட்டாங்களா ரஷ்யா அப்படிங்கிறது போல இருக்கு. பல மிசைல் தேவையில்லைப்பா, ஒரு மிசைல் போதும் பல வேலையை செய்யும் அப்படிங்கிறது போல பேசவே இல்லை. இப்பெல்லாம் அவங்க பங்கமா செய்யறாங்க. மேற்குலக நாடுகளுக்கு கொஞ்சம் இக்கட்டான ஒரு சூழ்நிலை தான். எப்படி சமாளிக்க போறாங்க அப்படிங்க தெரியல.
இது போல ஒரு தாக்குதல்கள் ஆக்சுவலா இது வந்து அணு ஆயுதத்தையும் சுமந்துட்டு போகக்கூடிய வகையில வடிவமைச்சிருக்கக்கூடிய பாலிஸ்டிக் மிசைல் தான். ஸோ இது ஒரு மிக மோசமான ஒரு சூழ்நிலையா, அசௌகரியமான ஒரு சூழ்நிலையா மேற்குலக தரப்புல ஏற்படுத்தி விட்டுருக்கு. கம்முனே இருந்திருக்கலாம், தேவையில்லாம பண்ணி விட்டோமே, இப்ப நம்ம மேல போட்டுருவாங்களா? உக்ரைன்ல டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க, சக்சஸ் ஆயிருக்கு. துல்லிய தாக்குதல் அதுதான் இங்க இருக்கக்கூடிய ஒரு விஷயம். பாலிஸ்டிக் மிசைல்னாலும் துல்லிய தாக்குதல் நடந்திருக்கு. மொத்தம் 6 பேலோடு 6x6, ஏன்னா ஒரு பேலோட்ல இருந்து திரும்பி 6 பேலோடு வந்திருக்கு. சோ 36 பேலோடு துல்லியமான தாக்குதல்களை நடத்தி இருக்கு. மிக பெரும் சேதத்தை உக்ரைனுக்கு ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கிற புரிஞ்சுக்க முடியுது. தாக்குதல்ங்கிறது இது மட்டும் கிடையாது, இது கூடவே கின்சால் மிசைலையும் ஏவி விட்டுருக்காங்க, கூட க்ரூஸ் மிசைலையும் ஏவி விட்டுருக்காங்க. ரெண்டாவது உக்ரைனோட கேபிட்டலான கீவ்லயும் வந்து பாத்தீங்கன்னா தாக்குதல் நடந்ததுனால கரண்ட் கட்டு பெருமளவுல இருக்கு அப்படிங்கிற தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. சோ இக்கட்டான சூழ்நிலை உக்ரைனுக்கு உருவாகி இருக்கு. பர்மிஷன் கேட்டாங்க, கொடுத்தாச்சு, அடிச்சாச்சு. இப்போ ரஷ்ய தரப்பு ஒண்ணு காமிச்சிருக்காங்க, ஒரு மிசைல் போதுங்க, பழசு பிரம்மாண்டமா வேணும், டீகாய்ஸ் தான் வேணும்ன்றதுலாம் நீட் இல்ல, ஒரு மிசைல் போதும். ஸோ தோராயமா உக்ரைனை ஃபுல்லா காலி பண்றதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு 10-12 மிசைல் இருந்தா போதும். இந்த ஏடிஎஸ்எம்எஸ்லாம் வந்து 50 வச்சிருக்காங்கல்ல, இவங்க ஒரு 10-12 இருந்தா போதும், அது இருக்கும்னு நினைக்கிறேன் ரஷ்யா கிட்ட. ஸோ அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. இதுக்கப்புறம் திரும்பி எஸ்கலேட் பண்றாங்க அப்படிங்கும் போது இந்த மிசைல்கள்லாம் உக்ரைன்ல விழுகாது, இதுக்கு மேல யூகேல விழுகும் அப்படிங்கிறது போல மிரட்டி விட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன மாதிரியான எஸ்கலேஷன், அவங்க ஒரு ரெட் லைனுக்கு இப்ப ரஷ்யா பெருசா எட்டி குச்சிக்கிறாங்க. இப்ப அவங்க இந்த மாதிரி இதுக்கு என்ன அடங்கி போறாங்களா இல்ல எப்படி என்ன ஏதுங்கெல்லாம் பொறுத்துன்னு பார்த்தலாம். ஏன்னா உக்ரைன்ல இழப்புகள் அது போல ஆரம்பிச்சிருச்சு. இந்த பவர் கட் இருக்குது இல்லையா, அது உக்ரைனோட கேபிட்டலானே கீவ் இல்ல, உக்ரைன்ல மொத்தம் 24 ஒப்லாஸ்ட்ல 16 ஒப்லாஸ்ட்ல கரண்ட் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு ரஷ்யா தாக்குதல் பண்ணதுனால. மிக பெரும் தாக்குதல் ரஷ்ய தரப்புல இருந்து இருக்கு, அதுல எல்லாமே இம்பாக்ட் ஆகுது, அதாவது இழப்புகள் உக்ரைனுக்கு ஏற்படுது. ஆனா உக்ரைன் ஒரு பகுதிக்கு 6 ஸ்டார்ம் ஷேடோ அமைச்சிருக்காங்க. ஓவர் கில், ஒரு இடத்துக்கு போய் ஒரு ஸ்டார்ம் ஷேடோ செய்ய முடியாதா ஒரு விஷயத்த, அதுக்கு வந்து 6 அனுப்புறீங்களா, என்ன யூஸ் அப்படிங்கிற இருக்கு. ஏன்னா ஸ்டார்ம் ஷேடோ அட்டாக் ஆயிருக்குல்ல, அந்த வீடியோ போய் சைலோட இருக்கும், பாத்தீங்கன்னாலே தெரியும். ஒரு இடத்துல போய் 6 ஸ்டார்ம் ஷேடோ விழுந்து வெடிக்குது, இதனால என்ன யூஸ்? அங்க எதுவுமே பெருமளவுல இருக்கிற மாதிரி தெரியல, செகண்டரி டிட்டோனேஷனோ இல்ல பெருமளவுல ஏதோ சேதம் ஏற்பட்டது அது போல எதுவுமே இல்ல. மேபி வேற ஏதாவது உக்ரைன் ஏதாவது மிலிட்டரி ரீதியா ஏதோ ஒரு பார்த்திருக்கலாம். பட் இருந்தாலும் 6 போகுது அப்படின்னா அது ஒரு ஓவர் கில், வேஸ்ட். என்ன மாதிரி இழப்புகள் இதனால ஏற்பட்டிருக்கு, ரஷ்யா என்ன ஹீட்டை ஃபீல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரே விஷயம் தான், யூகேவோட ஆயுதம் ரஷ்யாவை தாக்கிடுச்சு. ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் என்ன முடிவெடுக்க போறாரு? ஏன்னா ரஷ்யர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோபம் இருக்கும் இல்லையா, பதிலுக்கு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறது போல. ஆனா இப்போதைக்கு பல அனலிஸ்ட் வந்து கருத்துக்கள் என்ன, ரஷ்யா கொஞ்சம் சைலண்டா இருப்பாங்க. அதுவும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா புட்டின் அவர்கள் கொஞ்சம் விசிபிளா இல்ல, வெளியே தெரியற மாதிரி இல்ல. மேபி அதாயிடுச்சு இதாயிடுச்சுன்னு கிளப்பி விட்டால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஆனா டெக்னிக்கலா இது போல ஒரு விஷயம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், பல இன்சிடென்ட் சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த உக்ரைன்ல வந்து பாத்தீங்கன்னா 2014 மெய்டான் மூவ்மெண்ட் நடந்தது இல்லையா, சோ அந்த டைம்ல ஆட்சி கவிழ்ப்பு நடக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் இதே போலதான் கொஞ்ச நாள் காணாம போனாரு. பட் ஆனா ரிட்டர்ன் வரும்போது பாத்தீங்கன்னா கிரீமியால ரஷ்ய தரப்பு வந்து ஆபரேஷன்ஸ் ஆரம்பிச்சிருந்தாங்க. மேபி உக்ரைனோட கேபிட்டலை பிடிக்கிறதுக்காக ஒரு மேசிவான ஒரு ஆபரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா, ஏன்னா இப்ப இன்விசிபிளா இருக்காரு அப்படின்னா டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும். பெருமளவு டிஸ்கஷன் பண்ணதுக்கு அப்புறமா மேபி ஒரு பெரும் தாக்குதல்கள் உக்ரைன்ல ஒரு மேசிவான ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா யூகேவை தாக்குறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. பல அனலிஸ்ட் தரப்பு வந்து ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களாமா, என்னைக்கு பாத்துக்கலாம். பலருக்கும் இருக்கும் இல்லையா, ஆசைகள் உள்ள மனசுக்குள்ள இருக்கும் போல இருக்கு. அது வெளியே வந்துட்டு இருக்கு. இல்லைங்க பாத்துக்கலாம், கொஞ்சம் பாருங்க, கையை கழுவி விட்டுருவாங்க. ஏன்னா அது யூரோப்ல இல்ல, அமெரிக்காக்கு இப்போதைக்கு உதவுற மாதிரியான மனப்பான்மை இல்லை. அதனால கொஞ்சம், ஏன்னா பிளஃபிங் தானே, நம்மள பிளஃபிங்கிறாங்களே, சரி அவங்களும் பிளஃபிங்கா இருப்பாங்களா என்னமோ, ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது போல, யாராவது ஏத்தி விட்டுருவாங்களா அப்படிங்கிறது போல யோசனைகள் இருக்கு. ஸோ பார்ப்போம், யூகே பாத்துக்கலாம் என்ன நடக்க போகுது, ரஷ்யா என்ன செய்ய போறாங்க அப்படின்னு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா வந்து இந்த இன்ஃபேண்ட்ரி மைன்ஸ் கொடுத்திருந்தாங்க இல்லையா, அது வந்து பல நாடுகள் கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. ஏன்னா தடை செய்யப்படக்கூடிய மைன்ஸ் தான். இதை எப்படி வந்து யூஎஸோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் லாய்ட் ஆஸ்டின் அவர்கள் இருக்காரு இல்லையா, அவர் தரப்புல இருந்து நியாயப்படுத்துதல் பண்றாரு அப்படின்னா, நீங்க இதெல்லாம் வந்து அதிநவீனம் ஆயிடுச்சுங்க, கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், செல்ஃபா வெடிக்க வைக்கிற மாதிரி பண்ணிக்கலாம், இல்ல அது வேணான்னு செயலிழக்கிற வைக்கவும் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் அதெல்லாம் சேஃப்டி தான், பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு தரப்பு இருக்கு. ஆனா இது போல விஷயங்கள் பயன்படுத்தக்கூடாது. இப்போ அதுல வீடியோ பதிவு லோட இருக்கும், பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும். பெருமளவுல
உக்ரைன் தரப்பு வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற வீடியோ ஆதாரத்தோட ரஷ்யா தரப்பு வந்து பாத்தீங்கன்னா வீடியோ ப்ரூஃப்ல கொடுத்துட்டு இருக்காங்க. இது எப்படியோ இது தரப்ப கொடுக்கக்கூடிய தகவல்கள் உங்ககிட்ட கொடுத்தாச்சு. ஸோ ஒரு மிகப்பெரும் அடியா உக்ரைன் தரப்பு வந்து வாங்கியிருக்கிறாங்க. பிஆர் ஸ்டண்ட் பண்ணலாம்னு ட்ரை பண்ணாங்க. பட் ஆனா இப்போ ஒரு மிகப்பெரும் இடியா வந்து விழுந்திருக்குது உக்ரைன்ல. மிகப்பெரும் அளவுல இந்த பாலிஸ்டிக் மிசைல் ஸ்ட்ரைக்கை பத்தி பலரும் பேசிட்டு இருக்காங்க. உங்களோட கருத்துக்கள் என்ன? இது என்ன மிசைலா இருக்கும்? எதுக்காக ரஷ்யா இதை போல செஞ்சுக்கிறாங்க? அடுத்தது உங்களுக்கு தான் அப்படிங்கிறத மிரட்டலுக்காக செஞ்சிருக்காங்களா தொடர்ந்து எஸ்கலேட் பண்ணா? இல்ல ஏதோ நடந்திருக்குமா? அந்த இண்டஸ்ட்ரியல் ஃபேக்டரியில ஏதாவது இருந்திருக்குமா? அப்படின்ற கேள்விகள் பலதும் இருக்கு. ஸோ உங்களோட கருத்துக்கே விட்டுறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சேனல் செந்தல் டிஃபென்ஸ் செந்தல் டிகோட்ஸ். ஸோ 2 சேனல்ல போடக்கூடிய வீடியோவும் வாட்ஸ்அப் சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கும். வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல தொடர்ந்து பதிவுகள் போறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும். இந்த பதிவு நல்லா இருக்கும் நம்பிக்கையில் அடுத்த பேர் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.